அதற்கு பின்னர் பெரும் கோயிலாக அந்த திருமஞ்சம் உருவாக்கப்பட்டது. கட்டியப்ப சிவாச்சாரியாருக்கு கட்டடங்களுக்கு கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது. அப்படி அங்கே கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது போல இந்த நிலையில் தெரிகிற திருமஞ்சம் ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இனிவில் கந்த சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இனிவில் கந்த சுவாமி கோவிலோட மஞ்சத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், உலக பெருமஞ்சம். அதாவது உலகத்திலேயே இத மாதிரியான ஒரு அளவுல மஞ்சம் இல்ல. உலகத்திலேயே பெரிய மஞ்சம் இருக்கிற ஒரு கோவில்ண்டா யாழ்ப்பாணத்துல இனிவில் கந்த சுவாமி கோவில் மஞ்சம் தான். சோ இங்கதான் வந்திருக்கோம். மஞ்சம் அப்படி இருக்கு, அப்படி நடக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோ பார்க்கலாம். எக்கச்சக்க வேலைப்பாடுகளோட வித்தியாசமா ரொம்ப ரொம்ப பெருசா தேர், பெரிய கோயில்கள் இருக்க தேரை விட ரொம்பவே பெருசா ஒரு மஞ்சம் ஒன்று இருக்கிறது. இங்கதான் இனிவில் கந்தசுவாமி கோவில்ல இங்க மஞ்சம் தான் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல நடக்கும். ஸோ அந்த வகையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நேர்ல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இந்த மஞ்சத்தை நான் முதல் பாக்குறேன். வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. எத்தனை பேர் என்ன மாதிரி முதல் பாக்குறீங்க என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அனைத்து வாகனங்களையும் திருமஞ்ச வீதியுலா வருவதற்காக எம்பெருமான் எந்த வகையான இடையூறுகளும் இல்லாமல் அப்புறப்படுத்தி உதவுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
இந்தியாவிலே இருக்கின்ற காஞ்சி என்பது முருகப்பெருமான் திருக்கட்டளைக்கு அந்த திருமஞ்சம் உருவாக்கப்பட்டது. சத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு கட்டளைக்கு கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது. அப்படி அங்கே கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது போல இந்த நிலவையுடைய திருமஞ்சம் அரங்கேற்றப்பட்டது மட்டுமல்ல, அங்கே காஞ்சி என்பதோட பாடப்பட்ட கந்தபுராணம் இந்த குணத்தில புராணத்தினுடைய வரலாறு பற்றாது நம்முடைய உத்தரத்தில் சிவன் பார்வதி பரமேஸ்வரன் என்று சொல்லி இந்த யுகத்தில் எல்லா துஷ்டங்களையும் அழிப்பதற்காக நாதம் அளித்து பெருமுகத்தில் தமிழ் நாதஸ்வரத்தினுடைய காரணங்கள் நல்ல வாக்கியங்களுடைய நாதத்தில் ஏந்தாததாக ஆச்சரித்து நிற்கின்ற பொழுது
ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசுவாமி கோவிலோட மாபெரும் உலக பெருமஞ்சம் அருமையா நடந்திருந்துச்சு. நான் முதல் இங்க வந்திருந்தேன். வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. மஞ்சமே ரொம்ப அழகா ரொம்ப பெருசா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் என்ன மாதிரி முதல் இந்த கோவிலோட மஞ்சள் பாக்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை இது மாதிரி இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் போட்டுருங்க. ஓகே, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். Bye.